வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வருகன்னு வரவேற்கிறேன். 7/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 மாடு விற்பனை. 6 மாடு விற்பனை. 6 மாடு பார்த்தீங்கன்னா செனையா ஒரு மாடு உறுதி இருக்குது. எல்லாம் பழைய மாடுக்குதே. கொஞ்சம் வீடியோ ஓட்டாமல் பாருங்கள். ஏன்னா நேற்று எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. நான் வித்தாச்சுன்னே சொல்லியிருப்பேன். ஒரு 4 மாடு ஒருத்தர் பிடிக்காதனால மீண்டும் போடுற பாருங்க. இது நேற்று போட்டது 2வது மாடே. இது நிறைய கேட்டாங்க, நான் கொடுத்தான்னு சொல்லியிருப்பேன். அது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் 3 மாடு வருஷம் வாங்கியிருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் பணம் மாத்திரக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் நம்ம கேட்டுத்தான் நல்லா அட்வான்ஸ் போடுறாங்க. அட்வான்ஸ் போடுறதுக்கு தான் முதல் மதிக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் வேடாம்னு சொன்னால் அதை கேட்டு ஆகணும். இது 27,000 போட்டுருந்துங்க. மாடு செனையெல்லாம் உறுதி இல்லை. 27,000. கறவை 3 லிட்டர் தாராளமாக வரும். மடி உள்மணி மாதிரிங்க. ஆனால் செனை இளஞ்சனையாக இருக்குமான மாதிரி இல்லை. உறுதியான செனைங்கிறது ஒரே மாடு தான். இந்த 6 மாடுலேயும் நான் அதையும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மீதெல்லாம் அட்வான்ஸ் போட்ட மாடுங்க. நடப்பில் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அட்வான்ஸ் 1000 ரூபா கைக்கு வந்துடுது. அப்போ நம்ம அவங்களை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மதிச்சுட்டாகணும். வெறுவாயில் சொல்கிறவங்களாம் இருந்துன்னா ஐயா அவங்க நம்ப முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் போடுறவங்கள சரி நம்பித்தான் ஆகணும். அந்த மாதிரி தான், வேறு எதுவும் இல்லைங்க. நேற்று இந்த இன்றைக்கி வர்ற வீடியோவில் மாடு நிறையா பேருக்கு நேற்று கொடுத்தாச்சுன்னு இருப்பேன். சங்கடப்படாதீங்க. நேற்று இருந்த படம் மாடு கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியும். தண்ணி தண்ணி அங்கே ஒரே நேரம் தண்ணி தான் குடிச்சிருக்குது. 2 நேரம் தண்ணி குடிச்சுக்கணும் வைங்க. நேற்று போடுறது 2வது மாடு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாடை போட்டுக்கிற அவ்வளோதான். இது 2வது மாடு இன்னைக்கு. நேற்று 3வது மாடு இருந்துக்கு 2வது மாடு இப்போ. இது மடி காம்பு அகலா எல்லாம் சூப்பராக கறக்குங்க. பால் 4 நாள் 8 லிட்டருக்கு வச்சுக்கோங்க. பால் நல்லா இருக்குது. மாடு மடி காம்பு உங்களுக்கு அதை பார்த்தாவே தெரிய மாட்டேன். இந்த மாடு நேற்று ஒருத்தர் பேசினது எல்லாம் கொஞ்சம் நின்று போச்சுங்க. 3 மாடு 4 மாடு ஒருத்தர் பேசி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மீதி அந்த மொட்டை இந்த மொட்டைன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அட்வான்ஸ் போட்டுக்குது. பார்க்கல நடப்பில் இன்னும் வந்து சொல்கிறேன். இது அதை உரசுறது, தென்னை மரத்தில் உரசுறதே மருந்தடிச்சு விட்டுருக்குறேன். இந்த கலர் மாதிரி ஒரு மருந்து கொஞ்சம் காய் புண்ணுகளை, மேல் புண்ணுகளை இதுக்கு பாருங்க. கழுத்தில் ஒரு பக்கம் இருந்துச்சு அடிச்சுக்கிறது. இதெல்லாம் பழைய புண்ணுங்க. எங்கிட்ட காக்கா இங்கே எக்கா சாக்கா இங்கே ஆள் ஊசாட்டம் இல்லாதனால உரம் போட்டு கொத்தி போடுதுங்க. அந்த 2வது மாடு பார்த்தீங்கன்னா 27,000. ஏன்னா விலை சொல்லாமல் விட்டேன். செனையெல்லாம் உறுதியில் 27,000னா தங்கமத்த மாடுங்க. இது 3வது மாடு. இது 27 போட்டிருந்தது. வேண்டாம், 2-3 வீடியோ பார்த்துருச்சு. ஒரு 1000 ரூபா 1500 தள்ளிக்குங்க. 27 ரூபா போட்டிருந்தேன். ஒரு 26,000 கூட கொடுங்க. 3வது மாடு. நான் 3 மாடு வேணும்னா ஒவ்வொருத்தருக்கு அனுசரித்து தர கொண்டு வாங்க. அட்வான்ஸ் போட்டிங்கன்னா தவிர்க்க முடியாத காரணத்தை தவிர பிடிக்கிற மாதிரி வழி பாருங்க. இல்லை 1000 ரூபா அட்வான்ஸ் போட்டு மாடு பிடிக்கல, கருத்து வேறுபாடே இல்லை. பணத்தை 1000 ரூபாய் திரும்பி வராது. அதை தெளிவாக நான் சொல்லிடுறேன். அப்போ தான் ஒரு அர்த்தம் இருக்குங்க. அப்புறம் அவங்க பாடு பேருக்கு பணம் வந்துடும் சொன்னால் அதெல்லாம் போட்டு விட்ருவாங்க. நான் இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தே ஆகுது. அடுத்து 4வது மாடு. 4வது மாடு இன்றைக்கி தான் வந்துருக்குதுங்க. ஒரு 3 ஈத்து. நீங்கள் 4 ஈத்தான் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. மாடு இப்போ டயர்டில் இருக்குது. நேரமாகி போச்சு. சரி வீடியோவுக்கு சேர்த்துக்கலான்னு போட்டு தண்ணியும் கூட நான் கட்டல. கறவை மடிச்சுட்டு பாருங்க. என்ன மாதம் போனால் அந்த 3.5 மூணுக்கு விடாது. மடி பார்த்தா 5 வராது. பக்கம் பண்ணால் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 3.5 மூணுக்கு தர மாடு 4 ஈத்து இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டுருக்குறேன். 26,000 தான் போட்டிருக்கணுங்க விலை. மாட்டுக்கும் விலைக்கும் சம்மந்தமே இருக்காது. யார் விலைக்கு வாங்கினா உங்களுக்கு தர்றேன். கொண்டு போய் நல்ல முறையாக கறங்க. 26 ரூபாய்க்கு எப்பேற்பட்ட கச்சப்பு கிடைக்குமான்னு பாருங்கள். இதெல்லாம் இன்னும் குறைஞ்சும் நீங்கள் 4 ஈத்துக்கு வச்சு கறக்கலாம். 2 பருத்தி புண்ணாக்கோ, 2 பருத்தி கொட்டையோ, வைக்கப்புல்லாம் நல்லா வாய் நம்ப திங்குது. வீடியோ பேசினதுக்கப்புறம் நம்ம தண்ணி கட்டி போட்டணும் பாருங்க. எல்லா சொல்லி நல்லா நீட்டாக இருக்குது. காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. 26 ரூபாய்க்கு தர்றேன். கொண்டு போய் தாராளமாக கறங்க. 4வது மாடு இது. அடுத்து 5வது மாடு. இந்த 5வது மாடு ஒன்று தான் செனை உறுதி. 3 மாதம் செனை. 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம். நீங்கள் எந்த டாக்டராக இருந்தாலும் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தாராளமாக ஒன்று செனைக்கு கேரண்டிக்கு தான் வாங்கினது. 37,000. 2 நேரம் கறவையும் இருக்குதுங்க. மாடு ஒரு 2 ஈத்து. மீன 3 ஈத்துக்கு நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிற செனைக்குனே அதை அடிச்சிங்கனாலும் ஜல்னு குண்டா நிறைய பாலுமே. மாடு செனையும் இருக்குது. கொண்டு போய் இதையும் தாராளமாக கறக்கணும்னா கறங்க. இன்னத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது 5வது மாடு. கொண்டு போய் கறங்க. செனை உறுதி. இன்றைக்கி போட்ட 6 மாட்டுலையும் இந்த ஒன்று தான் செனை உறுதி. இது 5வது மாடு. நல்லா கறந்து போடும். ஒரு மூட்டை வறுத்தி பார்த்தாலும் தின்னு கண்ணு போகிறக்குள்ள அடிச்சதுங்கன்னா
அடுத்த ஈத்தால இந்த 10 10 அடிக்கு அப்படியே மடியாமல் ஒரு சிலருக்கு கறக்கா. இப்போ வீடியோவுக்கு பின்னாடி கறந்துட்டேன் இல்லைங்க, சூப்பராக இருக்குது. ஒன்றும் நம்பி அட்வான்ஸ் போடுங்க. நானும் ஒரு பக்கம் வாங்கிட்டு தான் வர்றேன். என்னால் முடிஞ்சுது. ஒரு தப்பு அவங்க எனக்கு சொல்லினா கூட எனக்கு நான் பார்த்தேன்னா நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். இப்போ தான் செக் பண்ணிவிட்டு சென்னைக்குன்னு வாங்கிடுறேன். செக் பண்ணிவிட்டு பார்த்தா சரி ஒரு வீடியோ போடலாம், விற்றாலும் வித்தாச்சுன்னு எழுதி போடுறேன். விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தெளிவாக பகல் எடுத்து போடுறேன். இப்போ சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு, மசம் ஆகும் சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து 6வது மாடு செவலை சட்டை, நல்ல பெருவெட்டுன்னா உங்களுக்கு ஒரு பல்லெல்லாம் அப்படியே பெரும்பல்லில் வாட்சியாட்ட இருக்குதுங்க, பல் கிராம்பல். கறவையெல்லாம் இப்போ தளவுக்கு ஒரு 3 பிடி உறுதி. அதுக்கு மேலே நீங்கள் பக்குவம் பண்ணிங்கன்னா கூடும். நீங்கள் எவ்வளோ கறந்த பார்த்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா 3 லிட்டர் கறந்துக்கலாம். மாடு இருக்குது, தண்ணி ஒரு வாரத்துக்கு குடிச்சிங்கன்னா சம்மதம் இல்லாமல் மாடு கறவையெல்லாம் கூடிக்கும். கொண்டு போய் இது மாதிரி நாள் தாராளமாக கறங்க. இன்னத்த அளவுக்கு 6வது மாடு. இதெல்லாம் செனை உறுதியாக இல்லை. இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இதோட விலையை பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்படின்னு 30,000 தான் இதோட விலை. 6வது மாடு. இந்த கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா கம்பி கழிச்சு விட்டது. கழுத்தில் ஒரு பக்கம் முதுகுலாம் காஞ்சிக்கிச்சு, தழும்பு இருக்குது. அப்புறம் அந்த மாடுகளை முட்டு மூடு ஒரு ஓட்டு காம்பு இருக்குது, காம்பில் முட்டு ஊடு மருகு இருக்குது. இதெல்லாம் சொன்னால் பயந்துக்குவாங்க. அது எப்படின்னு அதை காட்டுங்கண்ணா, அது என்னமோ நீங்கள் சொல்கிறீங்களா பயமாக இருக்குது. அதனால தான் நெம்பா சிரிச்சியும் போட்டு நுணிக்கூடாது. உங்களை கொடுக்குற காசுக்கு பாதிக்கிற மாதிரி இருக்குதா, அதை சொல்லி காட்டணும். அந்த மாதிரி தானுங்க நம்ம ஒரு வாரிசியல் வீடியோ போயிட்டுருக்குது. நன்றி, வணக்கம். எந்த மாடு வேணுமோ கேளுங்க, தர்றேன்.